அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். ஆயுள் காரகனாகிய சனி பகவானை ஆட்சி வீடாக கொண்ட மகர ராசி நேயர்களே வணக்கம். இந்த பராபவ ஆண்டில் உங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க காத்திருக்குங்கிறத வரிசையாக பார்த்துருவோம். ஆமாம், முதலில் கிரக பயிற்சிகளால் என்னென்ன கிரக பயிற்சின்னு பார்த்துக்கலாம். வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறார். திரும்ப அவரே அக்டோபர் 31ஆம் தேதி அதிசாரமாக 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். திரும்பவும் ஜனவரி 24ஆம் தேதி வக்ரகதியில் குரு பகவான் 8லிருந்து 7ஆம் இடத்துக்கு வரார். சரிங்களா? சரி, இது ஒரு பயிற்சி. சனி பகவான் உங்கள் ராசிக்கு இந்த வருடம் முழுவதும் 7ஆம் இடத்திலே இருக்கிறார். டிசம்பர் 5ஆம் தேதி ராகு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கும், கேது பகவான் சரிங்களா 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கும் வர்றார். ஸோ இந்த 3 விதமான பயிற்சிகள் இந்த ஆண்டு இருக்குது. இதனால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, தொழில் நிறுவனம் வியாபாரம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வளர்ச்சி அடையும், சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தினரின் ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? உடல் ஆரோக்கியம் மேம்படும். கொடுத்த பணம் வசூலாகும். ஆனால் புதுசாக யாருக்கும் கொடுத்துறாங்க. நீங்கள் இந்த வருஷம் யார்கிட்டையும் நீங்கள் கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. சரிங்களா? பழைய பாக்கிகள் வசூலாகும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. படிப்பு முடித்தவுடன் வேலை கிடைக்க 100% வாய்ப்பு, வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடைபெறும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு, வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவங்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும். இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்வீங்க. சரிங்களா? மகர ராசிக்காரங்க இதுபோல் வீடு மனை வாகனம் இந்த ஆண்டு நீங்கள் புதுசாக வாங்குவீங்க. தங்க நகைகள் வாங்க யோகம் உண்டு. சரிங்களா? இந்த வருஷம் புதுசாக நீங்கள் நகை வாங்குவீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன சொல்கிறது, கவலைப்படாமல், தைரியத்தை இழக்காமல் நீங்கள் தாராளமாக மகிழ்ச்சியோடு நீங்கள் அந்த முயற்சியில் ஈடுபடுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு சிறப்பான ஆண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க. சரிங்களா? நவகிரகங்களை வழிபட்டுக்கலாம். சனிக்கிழமைகளில் நவகிரகங்களை வழிபாடு செய்யுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். நன்றி, வணக்கம்.